இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம 5 பாயிண்ட் கலப்பை தான் ஓட்ட போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த 5 பாயிண்ட் கலப்பில் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எப்படி ப்ரோ இதில் ஃபினிஷிங் கொடுக்குறது லாஸ்ட்டில் அப்படின்னு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன். 5 பாயிண்ட் கலப்பில் வந்து எப்படி ஃபினிஷிங் கொடுக்குறது. இவ்வளோ நாள் வந்து எனக்கு 5 பாயிண்ட் ஓட்டுற வேலை இல்லை. ஸோ இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ உங்களுக்காக 5 பாயிண்ட் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன். அது எப்படி ஃபினிஷிங் வந்து லாஸ்ட்டில் கொடுக்குறன்றது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிராக்டருக்கு ஒரு கீ செயின் வாங்கினேன். அந்த கீ செயின் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் இருக்குல்ல, அந்த டயரை வந்து சின்ன சைஸில் வந்து பார்க்கறதுக்கு ஓரளவு அழகாக இருந்தது, சூப்பராக. ஸோ அதனால தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். கீ செயின் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கம்மாலில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கீ செயின் போட்டிருக்கீன்ட்டு மறக்காமல் கம்மாலில் சொல்லிட்டு போங்க. இப்போ வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க கமெண்ட்ல, மறக்காமல் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ 5 பாயிண்ட்ல எப்படி ஃபினிஷிங் கொடுக்குறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ 5 பாயிண்ட் கலப்பில் வந்து எப்படி ஃபினிஷிங் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து உழவு வந்து பார்க்கறதுக்கு இதில் வந்து நேராகவே பிடிக்கலாம். ஸோ வளைஞ்சு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. வளைஞ்சு பிடிக்கும் போது நமக்கு வந்து உழவு ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொள்ளக்காரங்களுக்கு வந்து உங்கள் உழவு பிடிக்காம போயிடும். ஸோ அதனால எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நேருக்கு நேராக எப்படி ஓட்ட முடியுமோ ஓட்டுருங்க. மறக்காம செயினை லூஸ் பண்ணிட்டு ஓட்டுங்க, 2 செயினையும். அப்போதான் நமக்கு வந்து உழவுக்கு நேராக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் 2 செயினையும் வந்து டைட் பண்ணி ஓட்டும் போது நீங்கள் வண்டியை வந்து லைட்டாக கட் பண்ணாலும் உங்களோட கலப்பையும் அட்ஜஸ்ட் ஆகிடும், லைட்டாக வளைஞ்சிரும். ஸோ அதனால 2 செயினையும் லூஸ் பண்ணி விட்டுங்க. நீங்கள் எவ்வளோ ஆழம் விட்டு கரெக்டாக நேரில் வரீங்களோ ஸோ அதே நேர்லேயே வரும் உங்களோட செயின் லூஸில் இருக்கும்போது. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலப்பை ஆழம் விட்டு மேலே தூக்கிட்டு வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா கொல்லை வந்து மூடும் பள்ளமாயிடும். அப்பயும் நமக்கு வந்து ஃபினிஷிங் வராது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து ஒரு உழவு வந்து ஹைட்டாக தெரியும், ஒரு உழவு வந்து கம்மியாக தெரியும். அதனால வந்து ஒரே லெவலில் இதில் கலப்பை பிடிக்க கற்றுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கார்னரில் வளையறீங்களே, அப்படி வளையும் போது வந்து ஒரு சைடு மட்டும் தான் கலப்பி வச்சு இழுப்பீங்க. அதாவது வந்து இப்போ ரைட் சைடு ஓட்டுறீங்கன்னா ஸோ ரைட் சைடில் மட்டும் தான் வச்சு இழுத்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஆப்போசிட்டில் வளையணும் லாஸ்ட் சுத்து. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஓட்டுற மாதிரி எப்படி வேணாலும் ஓட்டலாம். ஏன்னா நம்ம வந்து 5 பாயிண்ட்ல ஒரு சால் தான் ஓட்ட போகிறோம். அப்படி ஓட்டும் போது நீங்கள் ரைட்லேயும் ஓட்டலாம், லெஃப்ட்லேயும் ஓட்டலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டிங்க. ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் வந்து எப்படி ஓட்டுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சுற்று வந்துருங்க. ஸோ அப்படி வரும்போது தான் நமக்கு வந்து கார்னரில் வந்து 2 சைடும் ப்ளஸ் மாதிரி வந்து இழுக்கிற மாதிரி வரும். ஸோ அப்புறம் வந்து சைட்லேயும் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த கலப்பில் மட்டும்தான் இப்படி வச்சு ஓட்டணுமா அப்படின்லாம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொட்டவேட்டர் ஓட்டினாலும் சரி, கொக்கி ஓட்டினாலும் சரி, நீங்கள் ரைட் சைடில் வளைச்சி ஓட்டுறீங்கன்னா ஸோ லாஸ்ட் சுற்று லெஃப்ட் சைடில் வந்துருங்க. அதுவே நீங்கள் லெஃப்ட் சைடில் வளைச்சி ஓட்டுறீங்கன்னா லாஸ்ட் சுற்று ரைட்டில் வந்துருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து மூளை கார்னர், அதாவது இந்த கார்னரில் வந்து கரெக்டாக வந்து 2 சைடும் வந்து ஒப்புறம் இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உழவு பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம ஐடி டே ரொட்டீனை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.